இந்த வீடியோவில் எப்படி ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனை வீடியோ ஃபைலாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். ஸோ பவர் பாயிண்ட் குறித்து லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பிளேலிஸ்ட்டே தனியாக க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அதை கிளிக் பண்ணி நிறைய வீடியோஸ் டியூட்டோரியல்ஸ் இருக்குது, அதையும் கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். இது ஸ்ரீ டெக் டாக்ஸ். நான் உங்கள் ஸ்ரீதரன். தொடர்ச்சியாக நம்ம போடுற வீடியோஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்திக்கங்க. சரி, வாங்க நண்பர்களே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் இருக்குது. அதற்கு முன்னாடி ஏன் ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனை வீடியோ ஃபைலாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பேசிக்கான கொஸ்டின் நமக்கு எழுந்திருக்கலாம். ஸோ இப்போது வாட்ஸ்அப் அதே மாதிரி சோஷியல் மீடியா எல்லாமே பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. எல்லாருமே அதிகமாக அதை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் நீங்கள் க்ரியேட் பண்ணி இருக்கக்கூடிய அந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனை ஒருத்தர் உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அதே பவர் பாயிண்ட் ஃபார்மேட்டில் ஷேர் பண்ணுறதை விட நீங்கள் ஒரு வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னா அவங்க பார்க்குறதுக்கும் அவங்க ஷேர் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி சோஷியல் மீடியாலேயும் நீங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பவர் பாயிண்ட் அந்த அப்ளிகேஷன் இல்லாதவங்க கூட இந்த வீடியோ ஃபைலை ஓப்பன் பண்ணி உங்களுடைய ப்ரெசன்டேஷனை அவங்க வீடியோ ஃபார்மேட்டில் பார்க்க முடியும். சரி, வாங்க இப்போ நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனை நீங்கள் வீடியோவை கன்வெர்ட் பண்ணுறது ரொம்ப சுலபம் தான். பட் நீங்கள் ஒரு வீடியோவை பார்க்கும்போது அதில் சவுண்ட் இருக்கணும். அதே மாதிரி ஒரு சில டிரான்சிஷன்ஸ், அனிமேஷன்ஸ் எல்லாமே இருந்தால் தான் ஒரு வீடியோ நல்ல ரீச் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு ப்ரெசன்டேஷன் க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா ஒரு சில வேலைகளை எல்லாம் செஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் அதை ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனை வீடியோவாக கன்வெர்ட் பண்ணணும். அப்படி என்ன நான் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களுடைய ப்ரெசன்டேஷனை எப்பவும் போல் க்ரியேட் பண்ணிடுங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த டிரான்சிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்கும். அதில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏகப்பட்ட டிரான்சிஷன்ஸ் எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஸோ அதில் உங்களுக்கு எதெல்லாம் ஒரு ஷூட்டபுளாக இருக்கோ அந்த டிரான்சிஷனை எல்லா வீடியோஸுக்கும், அதாவது எல்லா ஸ்லைட்ஸுக்கும் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ ஃபார்மேட்டில் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும். ரொம்ப ஓவராகவும் அப்ளை பண்ணிடாமல் நார்மலாக தேவையான அளவில் அந்த டிரான்சிஷன்ஸை அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் அடுத்ததாக செய்யக்கூடிய ஒரு முக்கியமான வேலை என்னென்னா, நீங்கள் இந்த டிரான்சிஷன் டேப்லேயே இந்த சைடு போனீங்க அப்படின்னா, உங்களுடைய ரைட் சைடு போனீங்க அப்படின்னா அட்வான்ஸ் ஸ்லைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் ஆன் மவுஸ் கிளிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது எப்போவுமே நார்மலாக இப்படி டிக் பண்ணி தான் இருக்கும். அந்த டிக் பண்ணியிருக்கதை எடுத்து விட்ருங்க. எடுத்து விட்டுட்டு ஆஃப்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல உங்களுக்கு தேவையான அளவு ஒரு டைம் வச்சுக்கோங்க. அந்த டைம் என்னென்னா, மூவ் டு த நெக்ஸ்ட் ஸ்லைட் ஆஃப்டர் அ சர்டைன் நம்பர் ஆஃப் செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்லைடு ஓப்பன் ஆன 2 செகண்ட்ஸுக்கு அப்புறமா இந்த ஸ்லைடு அடுத்த ஸ்லைடு ஓப்பன் ஆகணும் அப்படிங்கிறதுக்கான ரூல் தான் இது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் எல்லாத்துலேயுமே ஈக்குவலான டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன், 2 செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நீங்கள் ஒவ்வொரு ஸ்லைடுக்கும் மவுஸை கிளிக் பண்ண வேண்டியிருக்காது. அதே மாதிரி முக்கியமாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய ப்ரெசன்டேஷன் இன்னும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்சர்ட் அப்படிங்கிறதுக்குள்ள போயிட்டு ஆடியோ ஃபைல் தயவு செஞ்சு நீங்கள் இன்சர்ட் பண்ணுங்கள். ஆடியோ ஆன் உங்களுடைய பிசியில் இருக்கக்கூடிய ஆடியோ ஃபைல்ஸை ஒவ்வொரு ஸ்லைடுக்கும் தேவையான அளவில் நீங்கள் இன்சர்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய வீடியோ ஃபைல்லையும் ஆடியோ எனேபிள் ஆகிருக்கிறதுனால பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். சரி, இது எல்லாத்தையுமே பண்ணிட்டோம். இப்போ என்னுடைய ஸ்லைடோட ப்ரிவியூவை நீங்கள் இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நான் எதுவுமே கிளிக்கே பண்ணலை. ஆட்டோமேட்டிக் டிரான்சிஷன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த நெக்ஸ்ட்டு கிளிக் கொடுத்துருக்கிறதுனால கிளிக் பண்ணாமையே நம்மளுடைய அடுத்தடுத்த ஸ்லைடுக்கு எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ இப்போ ப்ரெசன்டேஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ இதை எப்படி வீடியோவாக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைலுக்கு போங்க. ஃபைலுக்கு போயிட்டு சேவ் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல ஒரு ஆப்ஷன், இதை கொடுங்க. இதை கொடுத்துட்டு எந்த பிளேஸில் நீங்கள் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பிளேஸை கொடுத்துட்டு அந்த பிளேஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த பிளேஸை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் ஃபார்மெட் சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா விண்டோஸ் மீடியா வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதே மாதிரி MPEG-4 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒன்று இருக்கும். எப்போவுமே நார்மலாக விண்டோஸ் மீடியா வீடியோ அப்படிங்கிறத வைங்க. உங்களுக்கு MP4 தேவைன்னா அதுலேயும் கூட வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம விண்டோஸ் மீடியா வீடியோ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் அப்படிங்கிறத கொடுக்குறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிளேஸுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு
வீடியோ ஃபைல் வந்து க்ரியேட் ஆகிருக்கதை நீங்கள் பார்க்கலாம். பிபிடி டு வீடியோ ஃபைல். ஏன்னா இந்த ஸ்லைடோட நேம் வந்து பார்த்திங்கன்னா அதுதான். பட் இன்னும் வந்து இது க்ரியேட் ஆகிருக்காது, 0 KB தான் இருக்கும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட்டிங் பிபிடி வீடியோ ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இது ப்ராக்ரஸ் ஆகிக்கிட்டு இருக்கும். உங்களுடைய ஸ்லைட்ஸ் வந்து எவ்வளவு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து இந்த டைம் வந்து கொஞ்சம் எடுத்துக்கும். ஸோ கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக உங்களுடைய பிபிடி ப்ரெசன்டேஷனை க்ளோஸ் பண்ணிடாமல் இது முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். முடிஞ்ச உடனேயே உங்களுக்கு வீடியோ எக்ஸ்போர்ட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரும். ஸோ இது வந்தோடனே நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வீடியோ ஃபைலோட சைஸ் வந்து இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நான் வீடியோ ஃபைலை தான் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த ப்ரெசன்டேஷன் ஓப்பன் ஆகும். ஸோ வீடியோ ஃபைலாக நமக்கு வந்து பாருங்கள் சூப்பராக அது வரல வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓடும். ஸோ இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ண முடியும், வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக வைக்க முடியும், நீங்கள் வாட்ஸ்அப்பில் நிறைய பேருக்கு ஃபார்வர்ட் பண்ண முடியும், யூடியூப்பில் கூட வந்து அப்லோட் பண்ண முடியும். ஸோ என்ன வேணாலும் செய்ய முடியும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுக்கு தான் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனை நீங்கள் ஒரு வீடியோவாக கன்வெர்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். கண்டிப்பாக இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ நான் பொறுமையாக சொல்லிக் கொடுக்குறேன், அதனால தான் வீடியோஸ் வந்து கொஞ்சம் லென்த்தியாக வந்து இருக்கும். பட் நீங்கள் இந்த வீடியோஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கிளாரிட்டி வந்து கிடைக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் போடுங்க. இன்னும் ஏதாவது டவுட்ஸ் பிபிடியில் இருந்துச்சு அப்படின்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அதை கிளியர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது ஸ்ரீ டெக் டாக்ஸ். நான் உங்கள் ஸ்ரீதரன். வணக்கம்.